இப்போ மகா சிவராத்திரி வந்ததில்லை, மகா சிவராத்திரிக்கு எல்லாம் கூட்டம் கோயிலில், சிவபெருமம் கோயிலில், சிவன் கோயிலில் கூட்டம். வான் வழியாக பார்வதியும் பரமேஸ்வரனும் கைலாயத்திலேருந்து புறட்டு வான் வழியாக வந்தாங்க. கற்பனையாக இருந்தாலும் கருத்து எடுத்துக்கங்க. வான் வழியாக வரும்போது கீழே ஒரு சிவன் கோயிலில் அந்த அம்மா எட்டி பார்த்துட்டு சொல்லிச்சான், உங்களை பார்க்கறதுக்கு தான் லட்சக்கணக்கான பேர் கோயிலுக்குள்ளே இருக்கிறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்கிறார் சர்வேஸ்வரன். இல்லை இல்லை, உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. சரி, எதுக்கும் போய் பார்த்துருவோமா? 2 பேரும் கோயிலுக்கு வந்தாங்க. யாருமே இவங்களை கண்டுக்கல. நேராக உள்ளே போனாங்க. கோயில் பூசாரி இவங்களை பார்த்துட்டு கேட்டார், புதுசா தெரியுறீங்க, நீங்கள் யார், இன்னும் ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கன்னு கேட்டார். சிவபெருமான் உண்மையை சொன்னார், நான் கைலாயத்திலேருந்து வந்திருக்கிறோம், நான் தான் சிவபெருமான். உங்ககிட்ட நான் ஏன் மாற்றி சொல்லணும், நான் தான் சிவபெருமான்னாரு. என்ன என் கதை விடுற, சிவபெருமானாவது என்கிட்ட வர்றதாவது. அவர் எவ்வளோ நம்பிக்கையில் பூஜை பண்ணிக்கிறாரு பாரு. அவர் வருவார்னு பக்தன் கும்பிட்டுங்கிறான், அவர் வரமாட்டார்னு நம்பிக்கை இருக்கிறாரு. என்ன யார்கிட்ட பொருளா விட்ற அப்படின்னா, யோ நான் தான் என் சிவபெருமான். சரி, நம்புறது எப்படி? நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். இப்போ சரி, இந்த தீர்த்த சொம்பு இதெல்லாம் சொம்பு, பித்தளை சொம்பு, இதை தங்கமாக்கு பார்ப்போம். அப்படி கையை வச்சாரு சார், தங்கமாயிடுச்சு. திரும்பி பார்க்குறான், அங்கே இருந்த 2 லட்சம் பேரை காணோம். தலை தெறிக்க ஓட்டான். பார்வதி தேவி பதறி போச்சு. அடப்பாவிகளா, இதை பார்த்துட்டு ஆச்சரியமாக ஓழையாரதை விட்டுட்டு ஏன்டா பயந்துன்னு போறீங்கன்னு சிவபெருமான் சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கு அர்த்தம் அப்புறம்தான் தெரிஞ்சது. 5 நிமிஷத்தில் அவனும் அண்டாம், குண்டாம், தாம்பால் தட்டு, ஸ்டம்ப்ளரு, பித்தளை ஸ்பூனு கூட தூக்கான்ட்டான் சார். எங்க அவர் இதை தோடுன்னா சார். அப்பதான் பார்வதி தேவிட்டு சொன்னாராம் ஈஸ்வரன், இவன்லாமா என்ன பார்க்க வந்தான், என் மூலமா அவனுக்கு என்ன கிடைக்கும்னு வந்திருக்கிறான்.